ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ். இப்போ நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருச்செந்தூர் விசாலத்துக்கு பாத யாத்திரையாக தாங்க நடந்து போய்கிட்டு இருக்கோம். இதான் நம்ம கேங். இவங்க பேர் சங்கரம்மா, அது என் ஃப்ரெண்டோட அம்மா பிரேமா அம்மா. எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் அவங்க தான் என்னை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தங்க, அவங்க பேர் லட்சுமி. பின்னாடி பாருங்கள் எவ்வளோ கூட்டம் நடந்து வருதுன்னு. அவங்க தான் எங்கள் கேங் லீடர். அவங்க பேர் மேரி அம்மா. அவங்க வந்து எங்களை வழி நடத்தி போகிறோங்கிற பேரில் முன்னாடி நடந்து போய்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு கால் வலி உண்டு. அதனால் என் ஃப்ரெண்டு பைக்கை எடுத்து போயிட்டான். ஓகேங்களா, அவங்க கால் வலிக்கிறதுனால எதுவும் பேசாமல் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அதான் திரும்புங்கன்னு சொல்லி முன்னாடி போய் போஸ்ட் கொடுக்குற மாதிரி திரும்பி நின்று வீடியோ போஸ்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடந்து போய்கிட்டு இருந்துச்சு. நம்ம பின்னாடியும் பாத யாத்திரை பக்தர்கள் வந்தாங்க, முன்னாடியும் நிறைய பேர் போனாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போகிற பாத யாத்திரை பக்தருக்கு நிறைய பேர் அன்னதானம்லாம் கொடுத்தாங்க. அவங்களால முடிஞ்ச பொருளுதவி அதை செஞ்சாங்க. பார்த்திங்கன்னா நிறைய பேர் நேர்த்திக்கடன் வச்சுருக்கவங்களாம் செஞ்சாங்க. நீங்களும் முருகரை நம்பி வாங்க, கண்டிப்பாக நல்லதே நடக்கும். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஃபேமிலி போகிறவங்களுக்குலாம் மாம்பழம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஃபேமிலி வந்து டீ கொடுத்தாங்க. நம்ம டீயை குடிச்சிட்டு அப்படியே நடக்க ஆரம்பித்தாச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள், போக கூட்டம் ஏறிக்கிட்டே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தது, குறையவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல் வீடியோ எடுக்க முடியாதனால கொஞ்சம் கட் பண்ணி தான் எடுத்தோம். இங்கே ஒரு ஃபேமிலி வந்து சாப்பாடு கொடுத்தாங்க. போகிற எல்லாத்தையும் கூப்பிட்டு கொடுத்தாங்க. கண்டிப்பாக ஏதாவது சாப்பாடு வாங்கி சாப்பிடுங்க, ஃபுட் வேஸ்ட் மட்டும் பண்ணாதீங்க. ஃபைனலி நாங்கள் எதுக்கிட்ட வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முத்தையாபுரத்தை ரீச் ஆகிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முத்தையாபுரத்துக்கிட்ட கரெக்டாக ரீச் ஆகிட்டோம். அந்த பாலத்தை தாண்டி வந்து இருந்தாலும் ஜாலியாக நடந்து போய்கிட்டு இருக்கோம். எங்கள் கேங்கோடு போனால் டைனஸ் எதுவுமே தெரியாது. கால் வலியை வச்சுக்கிட்டோம். எங்கள் கேங் லீடரை பார்த்தீங்களா, பிஸ்கட் வாங்கிட்டு காமிச்சிட்டு ஹாய்ன்னு சொல்லிக்கிட்டு வராங்க. பின்னாடி ஒரு கேங் எங்களை பார்த்துக்கிட்டே வம்பிழுக்கிற மாதிரியே ஜாலியாக பேசிக்கிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனலி நாங்கள் எங்கே வந்திருக்கோம், இங்கே ஒரு ஃபேமிலி வந்து பிஸ்கட் எல்லாமே கொடுத்தாங்க. ஃபைனலி நாங்கள் முத்தையாபுரத்தை ரீச் ஆகிட்டோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கேயும் ஒரு கேங் நடந்து போகுது. ஃபைனலி நாங்கள் முத்தையாபுரத்தை ரீச் ஆகிட்டோம். தூத்துக்குடி பிரெயினரில் ஸ்டார்ட் பண்ணி முத்தையாபுரத்தை ரீச் ஆகி போய்கிட்டு இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் கேங் லீடருக்கு திடீர்னு கால் வலிக்கின்ட்டாங்க. உடனே பக்கத்தில் ஒரு மெடிக்கல் இருந்தது, அங்கே போயிட்டு வால்னி ஸ்ப்ரேயும் டேப்லெட்டும் வாங்கி கொடுத்துட்டு வாங்க கேங் லீடர் நடக்கலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க நடந்துக்கிட்டே இருந்தாங்க. அதே முத்தையாபுரத்தை தாண்டி அத்திமரப்பட்டி வந்துட்டோம். அவங்களையும் ஏதாச்சும் சொல்லி சமாளித்து கூப்பிட்டு கொண்டு நடக்க முடிஞ்ச அளவுக்கு நடக்கட்டும்ன்ட்டு. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டாக வர சொல்லியிருந்தோம். அவன் வரவும் அப்படியே பைக் எட்டுவாடா அப்படின்னு சொல்லியிருந்தோம். அங்கே ஒரு இடத்துல சாப்பாடு கொடுத்தாங்க. அந்த சாப்பாட்டுக்கு அப்புறம் வடக்காத்தூருக்கு பைக்கில் கூப்பிட்டு வந்துட்டேன் கேங் லீடரை. நானும் போலீஸாக இருக்கிறதுனால போலீஸ் அவங்களோட கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியும். இந்த மாதிரி டியூட்டிலாம் ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வடக்காத்தூரில் வந்து மேரி மாவு பார்த்து சோக்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் வண்டி எடுத்து டிசிடபிள்யூ வந்தாச்சு. அங்கேருந்து அடுத்தது வண்டி எடுத்த கூட்டத்தை பாருங்கள். அங்கேருந்து அடுத்தது வண்டி எடுத்துகிட்டு டீயை குடிச்சிட்டு கிளம்புனோம். டீயை குடிச்சிட்டு வண்டி எடுத்து கிளம்பி ஆர்மினேரிக்கு வந்துட்டோம். ஆர்மினேரி ரவுண்டானுக்கிட்ட வந்துட்டு வாங்க மீனியம்மா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து அடுத்தது வண்டி எடுத்துகிட்டு ஃபைனலி நாங்கள் எங்கே போயிட்டோன்னா வீரபாண்டியப்பட்டினம் வந்துட்டோம். அங்கே தான் இந்த நம்மப்பட்டினங்கிற போர்டு இருக்குது. அதை தாண்டி அதில் ஒரு 2 நிமிஷம் நின்றுட்டு ஃபைனலி திருச்செந்தூர் ரீச் ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், யாரெல்லாம் பாத யாத்திரை நடந்திருக்கீங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எத்தனை வருஷம் நடந்திருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் 9 வருஷம் நடந்திருக்கேன் ஃப்ரெண்ட். 10வது வருஷம் நான் வேலைக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் 9 வருஷம் வேலைக்கு வந்து 9 வருஷம் இப்போ தான் நடந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட ஆர்ச் இது, பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட மெயின் ஆர்ச் இது. நானும் 2.5 வருஷம் திருச்செந்தூர் டெம்பிள் ஸ்டேஷனில் தான் வேலை பார்த்தேன். இதோடையும் இந்த ஆர்ச்சிலேருந்து உள்ள கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதுலேயும் கூட்டம் போய்கிட்டே தான் இருக்குது. முருகனை வேலுண்டு வினையில்லைன்னு சொல்லுவார். அவர் நம்மளாம் என்றைக்குமே நமக்கு வினா கிடையாது. நம்பி போனால் கண்டிப்பாக கை கொடுப்பாரு. இது வந்து போன வருஷம் ஜூலை 7ஆம் தேதி கட்டின ஆர்ச்சி, சுப்பிரமணிய கோயில்னு. அதுக்கப்புறம் உள்ள என்ட்ரன்ஸில் கோபுரம் தெரிஞ்சுதா. அப்புறம் இங்கே பாருங்கள், ஓம் திரு செந்தில் ஆண்டவர். ஃபைனலி எங்கள் கோயிலுக்குள்ளேயே ரீச் ஆகிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடற்கரையில் கால்நடை கொண்டு நாங்கள் போய்கிட்டு இருந்தோம். அங்கேயும் 2 சைடும் மக்கள் கூட்டம் இருக்க தான் செஞ்சுது. திருச்செந்தூரில் ஏற்கனவே கூட்டம் அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு பௌர்ணமி ஸ்டார்டிங்லேருந்து. இப்போ பாருங்கள் எம்பிட்டு கூட்டம்னு.
சுற்றி சுற்றி கூட்டம் தான். தள்ளி கோயிலுக்குள்ளே இருக்கிறவங்களாம் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு, நாங்களாம் டியூட்டியில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், நீ ஜாலியாக என்ஜாய் பண்ணுறேன்னாங்க. நம்ம ஆல்ரெடி ஒரு கோர்ஸ் 5 நாள் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி தான் போய்கிட்டு இருந்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் நம்ம உள்ளே போச்சுல பார்த்தீங்கன்னா பழைய கருணை கடலை கந்தா போட்டதை தூக்கிட்டு புதுசாக ஒன்று வச்சுருந்தாங்க, அதையும் காட்டுறேன். இது கோயிலோட பின் பிரகாரம். ஆனால் பழமையே புதுசாக ஓல்டு ஸ்கூல்னு சொல்லுவாங்க, பழமையே பொன் போன்றதுன்னு. பழைய கருணை கடலை தான் நல்லா இருந்துச்சு. ஃபைனலி நம்ம இப்போது கடைக்குள்ளே இறங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கடற்கரைக்குள்ளே இறங்கிட்டோம். எங்கள் கேங்கில் இருக்க ஒரே சந்தோஷம், கடலில் தண்ணி நினச்சிட்டு ஊருக்கு கிளம்ப போகிறோன்னு. அவனும் கால் வலியோடு வந்ததுனால நாங்களும் கடற்கரையில் காலை நினச்சிட்டு தலையில் தண்ணியை தொளிச்சிட்டு அப்படியே கிளம்ப ஆரம்பித்தாச்சு. கடற்கரையிலேருந்து கோயிலை சுற்றி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்னு. செமையாக இருக்குல்ல? நீங்களும் வந்திருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோயிலோட அது மூலஸ்தானத்தில் உள்ள கோபுரம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியே பண்ணி இது கோயிலோட மூலஸ்தானம் போகிறது விஐபி என்ட்ரன்ஸு. அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட், ஃபைனலி நம்ம வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பித்தாச்சு. இது பாருங்கள், நம்ம மெயின் கோபுரம் இது. கோபுர தரிசனம் கோடி புண்ணியமாங்க. கோபுர தரிசனம் பண்ணியாச்சு. ஃபைனலி நாங்களும் பைக் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்ப போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். திருச்செந்தூர் முருகனை கும்பிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் கேங்கில் இருந்தாலும்